எப்பவும் ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வின்னா, நல்லது செய்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, கெட்டது செய்கிறவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அப்படி கிடையாதுங்க. நல்லது செய்பவன் நிச்சயமாக நல்லா இருப்பான். ஏன் தெரியுதுங்களா? நீங்கள் உலகத்துக்கு நல்லது கொடுக்குறீங்க, உலகம் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது கொடுக்கும். கெட்டது செய்கிறவன் உலகத்துக்கு கெட்டதை கொடுக்குறான், நிச்சயமாக உலகம் அவனுக்கு கெட்டது கொடுக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாக நடக்கும். கெட்டது செய்கிறவன் நிம்மதியாக இருக்கிறான்னா அதெல்லாம் பொய். அவன் வெளியே வேஷம் போட்டுட்டு இருக்கிறான். உலகத்தை ஏமாத்தணும் இல்லவா? நான் இவ்வளோ வேண்டாது செய்கிறேன், இவ்வளோ கட்டுது செய்கிறேன், இவ்வளோ துரோகம் செய்கிறேன், இவ்வளோ குடும்பத்தை நான் அழிச்சுக்கிட்டு நான் நிம்மதியாக இருக்கிறேன், அதெல்லாம் நடிப்புங்க, காட்டுறதுக்காக. ஆனால் மனசாட்சின்னு ஒன்று இருக்குதானே, அந்த மனசாட்சி அவன் ரொம்ப கஷ்டப்படுத்தும், ரொம்ப துன்பப்படுத்தும். அதனால கட்டது செய்கிறவங்க ஜாகிரதை, கட்டது செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளைக்கு கட்டது செய்கிறீங்களோ அவளைக்கு 1000 பங்கு கட்டதை நீங்கள் அனுபவிப்பீங்க. நிச்சயமாக நீங்கள் அனுபவிப்பீங்க, யாருமே தப்பிக்க முடியாது. இது உலகத்தின் ஒரு நீதிங்க. அதை தான் உலகம் சொல்லுது. நீ நல்லது கொடுத்தா நான் நல்லது கொடுப்பேன், நீ கட்டது கொடுத்தா நீ கட்டது கொடுப்பேன். கடவுள் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுதா? நான் படித்த அனைத்து பொருளுக்கும் நீ துரோகம் பண்ணுற, நீ கஷ்டம் பண்ணிட்டேன்னா அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ துன்பம், அவ்வளோ கவலை, அவ்வளோ பிரச்சனை உனக்கு நான் மறுபடியும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால ஜாகிரதையா இருங்க, நிறைய நல்லது செய்யுங்க, நிறைய நல்ல பழக்கத்தை கடைபிடிங்க, நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. கெட்டது செய்கிறவனை பற்றி நினைக்காதீங்க, நல்லது செய்கிற பற்றி நினைவீங்க. நீங்கள் நல்லது நிறைய செஞ்சுருப்பீங்க, அதை நினைத்து சந்தோஷப்படுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க.